அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக்குக்கான அனலைஸில் நம்ம சாட்டர்டே சண்டே லீவ்லேயே அப்டேட் பண்ணியிருந்தோம் நம்ம மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிற சேனலில் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த டாபிக் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் இன்னும் ஒரு 10 டேஸ்க்குள்ள உங்களுக்கு டாபிக் கண்டென்ட் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா ஆகஸ்ட் 16 தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கலாம். இது வந்து பொசிஷனுங்க, இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடே டோட்டலி டிஃப்ரெண்ட், பொசிஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். பொசிஷன் வந்து மார்க்கெட்னுடைய ப்ரைஸை வச்சு பண்ணக்கூடியது, ஸ்டாக்ஸோ ஏதோ இருக்கட்டும். ஆனால் இன்ட்ராடேங்கிறது அப்படி கிடையாது. ஓகேங்களா? சரி, நம்ம இந்த வீக்கு கொடுக்கும் பொழுது மார்க்கெட் இங்கே இருந்தது. அங்கே இருக்கும் பொழுது நம்ம சொல்லியிருந்தது 25,888 அங்கே போனாக்குல செல்லு சான்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸில் 25,978 சொல்லியிருந்தோம். அங்கே போனால் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் செல்லோ, அங்கே போகலை. சரி, அடுத்தது சப்போர்ட் எங்கே சொல்லியிருந்தோம்னா 25,422. அதுக்கு ஸ்டாப் லாஸ் 25,312 டே கேண்டில் க்ளோசிங் பேஸில். இது எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது. பண்ணலாம், எட்ஜிங் இல்லாமல் பண்ணிங்கன்னா அந்த லாஸ் டே கேண்டில் பெருசாக லாஸ் ஆச்சுன்னா அதை அப்செட் பண்ணும். அவ்வளோதான் ரூல், வேற ஒன்றும் கிடையாது. அது வந்து சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. சப்போர்ட்டுக்கு வந்து நம்மளுடைய மினிமம் டார்கெட் நான் என்ன சொல்லியிருக்கேன், 52 வாரத்தில் மினிமம் 44 வாரம் பாருங்க, 222 எடுத்து எவ்வளோ ஐ போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. 170 பாயிண்ட்ஸ் போயிருக்காரு. ஓகேங்களா? 170 பாயிண்ட்ஸ் ஐ போயிருக்கு. ஓகேங்களா? நமக்கு இங்க இருக்கும்போதே கொடுக்குறேன். என்ன நியூஸ் வருது தெரியுமா? இல்லை இங்க யாராவது இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு, நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாதுல்ல. நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பார்த்தோமா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல அன்னன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கு. அதை வச்சு எப்படி சொல்ல முடியும்? சிந்தித்து செயல்படுங்க. அப்போ இங்க வந்தது உடனே ஏன் இங்க பை ஆகுது? இப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து படிங்க. அதை சார்ந்து நீங்க எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த வேல்யூஸ் வந்து இந்த டே, இன்னைக்கு வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே 3:30 முடிஞ்சது. இதுக்கு வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த வேல்யூவை நம்ம கொடுக்கும் பொழுதே சொல்றோம், இங்க வரும்போது மட்டும்தான் டிசிஷன் எடுக்கணும். அது வரைக்கும் என்ட்ரியே கிடைக்கலன்னா விட்டுருணும். அப்போ 52 வாரத்துல 44 வாரம் ட்ரேட் எடுத்து பர்ஃபெக்டா என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் கொடுக்கும். மீதி 8 வாரத்துல என்ட்ரியே வராது, மிடில் ட்ரேட் ஆயிடலாம். ஆறு ஸ்டாப் லாஸ் இருக்கிறாங்கன்னா ஆப்போசிட்ல சேர்த்து 200 பாயிண்டா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அவ்வளவுதான் ரூல். இது மந்த்லி லெவல் இருக்கிறதுல இயர்லி தான் பவர்ஃபுல். இயர்லி ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஜனவரி மந்த் பிகினிங்ல மந்த்லி இதோ அனலைஸ் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன். வீக்லி இயர்லி தான் பெஸ்ட், அதுக்கப்புறம் மந்த்லி பெஸ்ட், அதுக்கப்புறம் தான் வீக்லி. அதெல்லாம் ஒரு பார்வையா, ஒரு கோர்வையா இருந்து வைத்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.